சுயநிலவை இழந்திருக்கிறாராம் பாரதி ராஜா. மகனை இழந்த துக்கத்தால் அவருக்கு இப்படி ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி வராங்க. என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநராக வலம் வந்தவர் இயக்குனர் பாரதி ராஜா. தன்னுடைய படங்களில் புதுமை புகுத்தி அது வரைக்கும் வந்து கொண்டிருந்த படங்களில் சற்று மாறுபட்டு சீர்திருத்தங்களை சினிமாவில் கொண்டு வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர் தான் பாரதி ராஜா. சினிமாவில் முன்னணி இயக்குநராக வலம் வந்தாலும் தன்னுடைய மகன் மனோஜ் அவர்களை சினிமாவில் முன்னுக்கு கொண்டு வர போராடினார். ஆனால் மக்களின் ஆதரவு பாரதி ராஜாவுக்கு கிடைத்தது போல மனோஜுக்கு கிடைக்கல. அவர் நடித்த எந்த படங்களும் பெரிதாக கவனிக்கப்படலை. மனோஜ் தன்னை ஒரு நடிகர் இயக்குனர் அப்படின்னு தன்னை தக்க வைக்க போராடினாலும் அவரால் முன்னுக்கு வர முடியலை. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் உடல்நல கோளாறு காரணமாக மனோஜ் காலமானார். இதனால் பாரதி ராஜா மிகவும் மன வருத்தத்துக்கு ஆளானார். இவ்வளவு இளம் வயதிலேயே என் மகன் போய்விட்டாரே, திரைத்துறையில் அவர் முன்னுக்கு வர நான் உதவி செய்திருக்கணுமேனு இதை பற்றி நினைச்சிட்டு இருந்த பாரதி ராஜா தற்போது உடல்ல ரொம்பவே மோசமாகி சுயநினைவு இல்லாமல் இருப்பதாக இப்போ நடிகரும் அதே போல் பத்திரிகையாளருமான பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் பாரதி ராஜா தற்போது சுயநினைவின்றி இருக்காரு. அவர் தங்கியிருக்கும் வீட்டிற்கு வர யாருக்கும் அனுமதி இல்லையாம். அவரை தனியாக ஒரு மருத்துவர் மற்றும் செவிலியரை வைத்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு வராங்களாம். அதோட பாரதி ராஜா அவர்கள் யாரையாவது பார்த்துட்டாரு அப்படின்னா அவரை பார்த்து தேம்பி அழுதுகிட்டே இருக்காராம். அது இன்னும் அவருக்கு ப்ரெஷரை அதிகமாக்கியது. இந்த தகவலை எல்லாம் பாரதி ராஜா அவர்களினுடைய சகோதரர் தான் தெரிவிச்சிருக்காராம். இதன் மூலம் அவர் சொல்ல வருவது, யாரும் பாரதி ராஜாவை பார்க்க வராதீங்க, வந்தால் இன்னும் அவரின் நிலைமை மோசமாயிடும் அப்படின்றது தான். சோகத்தின் பெரிய சோகம் புத்திர சோகம்தான். மனோஜ் உயிரிழந்த பிறகு மிகவும் ஒடிந்து போயிருக்கிறாரு பாரதி ராஜா. கோடியாய் சொத்து இருந்தும் மனதில் நிம்மதி இல்லை என்றால் வாழ்க்கை மிகவும் மோசமாயிடும். பாரதி ராஜா தற்போது அந்த கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்காரு. அவர் விரைந்து குணமடையணும்னு இயக்குனர் இமயம் மீண்டும் வரணும் அப்படின்னு ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன்னு இப்போ பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் பைல்வான் அவர்கள் சொல்லியிருக்கிறது தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வயலாக பரவி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாகவும் பாரதி ராஜா அவர்களினுடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.